வெல்கம் டு பிரதி குக்கிங் வேர்ல்ட். நம்ம இப்போது சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் துவரம்பருப்பு, தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, சீரகம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நான் குக்கரில் வேக வச்சுருக்கேன். குக்கரில் இந்த மாதிரி நுரை பொங்கி வரும்போது அந்த நுரையை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நுரை இல்லாமல் இருக்கிறதுக்கப்புறம் குக்கரை போட்டு விசில் விட்டுருங்க. ஒரு 3-4 விசில் விட்டுருங்க உங்களுக்கு தேவையான அளவு. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதிலே கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காவும் பெங்களூர் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க, அது ரெண்டையும் கலந்து நான் சாம்பார் பண்ணுறேன். அது கொஞ்சம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பெங்களூர் சவுச்சவுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், அது பெங்களூர் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. அது ரெண்டையும் நான் எனக்கு ஆட் பண்ணி பண்ணும்போது இன்னும் சுவையாக டேஸ்ட்டாக பயங்கரமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன ரெசிபி வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ப்ளஸ் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவையும் செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம நல்லா வதங்கிடுச்சு இப்போ சின்ன வெங்காயம். இப்போ நம்ம காயை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சவுச்சவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து முருங்கைக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். சவுச்சவு நல்லா தண்ணி விடும், தண்ணி காய். ஸோ அந்த சம்மர் சீசனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் காயை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கி விட்றேன். எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கி விட்டால் போதும். அதுக்கப்புறம் நான் அதில் பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் சாம்பார் பவுடர் நான் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மல்லி பவுடர் 1 ஸ்பூன். அண்ட் தனி மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்ந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. எல்லாம் காயோடு சேர்ந்து ஒட்டு இருக்கிற மாதிரி எல்லா பொடியையும் சேர்த்து வதக்கி விடுங்க. வதக்கும் போதே உங்களுக்கு தெரியும் காய்கறி கொஞ்சம் தண்ணி விடுதுன்னு. விடும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்படி நீங்கள் மசாலா போட்டு வதக்குனீங்கன்னா. இதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டு மசாலா போடாதீங்க, அது பிரியாக இருந்துக்கும். நல்லா மசாலா போட்டு காயோடு சேர்ந்து ஒத்து வந்தாப்பில் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா சுற்றி மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதில் கொஞ்சம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் காய் வேகட்டும். முருங்கைக்காயெலாம் உள்ளே நல்லா ரொம்ப குழஞ்சிராமல் ஓரளவு வேகிற அளவுக்கு 5 to 7 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சுக்கோங்க. நான் 5 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துடுச்சு. நான் மூடி போட்டு வேக வச்சுருந்தேன். அப்புறம் நல்லா கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி அதோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு புளி ஊற்றிக்கோங்க போதும். சில பேர் புளி ஊற்றாமல் கூட பண்ணுவாங்க, அது உங்கள் விருப்பம்தான். வேணுன்னா ஊற்றிக்கோங்க, ஆனால் ஊற்றினா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் எங்கள் வீட்டுக்கு எல்லாருக்கும் செய்கிறனால நான் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணியாக ஆட் பண்ணிடாதீங்க. கரெக்டாக நீங்கள் பருப்பு வச்சுருக்கீங்கள, அதுக்கும் இதுக்கும் மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக கன்சிஸ்டன்சி வர அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன், பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன். அதை எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 4 விசில் வச்சுருக்கேன். நான் பருப்பு ஊற வைக்கலை. ஸோ நான் 4 விசில் வச்சு நல்லா மத்து போட்டு கடைஞ்சி தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் கடைஞ்சிட்டேன். நல்லா வெந்து கடைஞ்சிடுச்சு. கடைஞ்சி தான் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா பருப்பையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் இருக்க பருப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு மசாலா வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ கொதித்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சுவையான சாம்பார் ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரதி குக்கிங் வேர்ல்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.